6 மாசம் இந்த லொரேட்டாங்கிற இந்த பொண்ணை ஒரு இருட்டு அறைக்குள்ள வச்சு டெய்லி அவ்வளோ சித்திரவதை பண்ணியிருக்கிறாங்க. யுகோஸ்லாவியாவில் போர் நடக்கும்போது கடத்தல்காரர்கள்ட்ட மாட்டின இந்த பொண்ணோட வாழ்க்கை நீங்க இமேஜினே பண்ணி பார்க்க முடியாத அளவுக்கு அவ்வளோ கொடூரமா நான் ஏகப்பட்ட விஷயங்களை ஃபேஸ் பண்ணி வெளியில தப்பிச்சு வந்திருக்கு இந்த பொண்ணு. யுகோஸ்லாவியாவில் போர் நடக்கும்போது தன்னோட பெத்தவங்களை இழந்து தான் கிராமத்தை இழந்து எல்லாத்தையுமே இழந்து ஒரு கடத்தல் கும்பல்கிட்ட மாற்றா இந்த லொரேட்டா. இந்த பொண்ணை கடத்தும் போது இந்த கடத்தல் கும்பல் வந்து ஒரு நாயை விற்கிற மாதிரி தான் அவங்க பேசிட்டு இருக்கிறாங்க. கன்னி பெண்ணா இருக்கிறா, நிறைய விலைக்கு விற்க முடியும், அதனால வாங்குறவங்க எவ்வளோ டார்ச்சர் வேணாலும் அவங்க பண்ணுவாங்க, அதனால நம்ம இப்பலேருந்து ட்ரெயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முழுக்க முழுக்க ஒரு சதை பிண்டமான ஒரு பொருளாவே தான் பேசியிருக்கிறாங்க. அதை ஒரு பொண்ணாவே ட்ரீட் பண்ணல. அவங்க சொல்ல முடியாத பல கொடுமைகளை பண்ணியிருக்கிறாங்க. அதுலேருந்து உயிரை பிடிச்சிக்கிட்டு எப்படியாவது பெற்றவங்களை பார்த்துடணும், எப்படியாவது தப்பிச்சிடணும்னு போராடிட்டு இருந்த லொரேட்டாவுக்கு 6 மாசம் இருட்டு சிறையில் கிடக்கும்போது கடத்தல்காரர்களோட கவனக்குறைவால் அங்கே இருக்கிற சாவியை எடுத்து திறந்துட்டு அங்கேருந்து முழுசாக தப்பிச்சு தன்னோட சொந்த கிராமத்துக்கு பெற்றவங்களை பார்க்கறதுக்காக ஆசையாக போறா. அங்கே போன இடத்துல ஒரு கடத்தல் கும்பல்கிட்ட மாட்டி 6 மாசம் மறுபடியும் அவள் சிறையில் இருக்கிறா. மறுபடியும் பல கொடுமையை அனுபவிக்கிறா. இதெல்லாம் அவங்க பெற்றவங்களுக்கு தெரிய வந்தோன்னா அந்த கிராமம் ஃபுல்லாக பணம் கலெக்ட் பண்ணி எப்படியாவது அவளை காப்பாற்றணும்னு சொல்லி அந்த கடத்தல்கார அவங்கள்ட்ட கொடுத்து தான் அவளை வெளியில் கொண்டு வந்திருக்கிறாங்க. நம்ம எல்லாரோட லைஃப்பை கம்பேர் பண்ணும்போது யோசிச்சு பாருங்களேன். நமக்கு தான் உலகத்திலே பெரிய பிரச்சனை அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருப்போம். ஆனால் நீங்கள் யோசிச்சே பார்க்க முடியாத மாதிரி வேற ஒரு எக்ஸ்ட்ரீமில் அவ்வளோ கஷ்டத்தை அனுபவிக்கிற மக்களும் இந்த பூமியில் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க.